ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இவ்வளோ க்யூட்டாக கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ பெங்களூரில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஃப்ளைட் டீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் டைகர் எரோ ரெஸ்டாரண்ட். கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடுது. ஸோ வந்து ஓப்பனிங் டைமிங் வந்து 1 PM போட்டிருந்தாங்க. 1 PM போயாச்சு கரெக்டாக. பட் அதுக்கு முன்னாடியே 100 பேர் நின்றுட்டு இருந்தாங்க போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு. போர்டிங் பாஸ் வாங்கினா தான் அந்த டோக்கன் நம்பர் படி உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு பெர் ஹெட் அடல்ட்டுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சம்யுஷால் வந்து அண்டர் 3 yearsங்கிறதுனால அவங்களுக்கு நோ சார்ஜ். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. 25th டோக்கன். ஸோ வெயிட் பண்ணிட்டோம். நல்ல ஸ்பேஷியஸான ஏரியா. பஃபே ஏரியா தனியாக வச்சுருக்காங்க, கஃபேட்டேரியா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த போர்டிங் பாஸோட காசு வந்து எதுலேயுமே இன்க்ளூட் ஆகாது. இது தனி. உள்ளே போகிறதுக்காக நம்ம வாங்குற போர்டிங் பாஸ் தான். உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்ணும், அதுக்காக பே பண்ணுறோம், அவ்வளோதான். அது தனி பில் தான். கிட்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ எங்களோட வெயிட்டிங் டைம் 1.5 hour நாங்கள் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். குழந்தைங்க விளையாண்டுறதுனால கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க. நாங்கள் போக தான் ஃபஸ்ட்டு லேட் ஆச்சு. பின்னாடி எங்களுக்கு அடுத்தடுத்து டேபிள் காலியாக அடுத்தடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. டோக்கன் நம்பர் படி அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் வெயிட்டிங் டைம் மட்டும் தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. பட் இந்த வெயிட்டிங் டைமாக தாண்டி உள்ளே போயிட்டோன்னா கம்ப்ளீட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாப்பிட மட்டும் செய்யலைன்னா உண்மையாலுமே எங்கேயோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. பைலட் கேபின்லேருந்து, ஹேர் ஹோஸ்டஸ்லேருந்து, உள்ள ஃப்ளைட் இன்டீரியர்லேருந்து கம்ப்ளீட் ஃப்ளைட் செட்டப் தான். சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. பட் அதே அக்கறை வந்து கொஞ்சம் ஃபுட்டில் காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபுட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் வந்து ஃபுட்டும் அதே மாதிரி ஆவரேஜாக தான் இருந்தது. கொஞ்சம் ஃபுட்டோட குவாலிட்டி வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கிட்ஸ். ஒரு ஃப்ளைட் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் இன்டீரியர் இருக்கும், பைலட் கேபின்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஜாலியாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஃபன் லவிங் பிளேஸ் தான். இந்த ஃபுட்டு வந்து சர்வீஸும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருந்தது. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் அவங்க நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா இது உண்மையிலேயே செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். ஃபன் லவிங் பிளேஸ் ஃபார் வீக்கெண்ட். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.